சர்வதேச அரசியலில் இந்தியாவின் நெருங்கிய கூட்டாளியாக கருதப்படும் நாடாக பெயர் பெற்றது அமெரிக்கா. இந்தியா பாகிஸ்தான் இடையே யுத்தம் ஏற்பட்டால் சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படும், அதேபோல் அமெரிக்கா இந்தியாவுக்கு துணையாக நின்று உதவும் என்ற நம்பிக்கை நீண்ட காலமாக பலரிடமும் நிலவி வந்தது. ஆனால் தீர்மானிக்க வேண்டிய முக்கியமான தருணத்தில் அந்த அமெரிக்கா இந்தியாவை ஒதுக்கிவிட்டு எதிர்பாராத வகையில் நடந்து கொண்டது. இந்திய ராணுவத்தின் திடமான செயல்திறனை காணும்போது அமெரிக்கா பெரும் அதிர்வில் மூச்சு மடங்கியது. இந்திய ராணுவ உபகரணங்களும் அதற்கேற்ற செயல்முறைகளும் ஒரு புதிய தரத்தை காட்டியுள்ளது. இந்தியாவின் இராணுவ திறன் அமெரிக்கா மற்றும் சீனாவை போன்ற உலக சக்திகளின் உச்சதரமான மோதல் திறன்களுடன் ஒப்பிடும் நிலையில் உயர்ந்துள்ளது. இந்நிலையில்தான் இந்தியா பாகிஸ்தான் மோதலை முடிவுக்கு கொண்டு வந்த பெயர் அமெரிக்காவுக்கே என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெருமையாக தெரிவித்தார். இதையடுத்து அமெரிக்க தூதுவர் ஷம்பு அளித்த மோதல் முடிவு நன்றியுரையை பற்றி எழுந்த கேள்விக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மறுப்பு தெரிவித்தார். இதை பற்றி ஜெய்சங்கர் கூறுகையில், இந்தியா பாகிஸ்தான் மோதல் முடிவுக்கு வந்ததற்கான பிரதான காரணம் இந்திய ராணுவம் மேற்கொண்ட நேரடியான நடவடிக்கைகள் தான். எனவே நன்றி சொல்லப்பட வேண்டியது இந்திய ராணுவத்திற்கே, வேறு எவருக்கும் அல்ல என அவர் தெரிவித்தார். இவ்வாறு கூறுவதன் மூலம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்வைத்த கூற்றுக்கு நேரடி மறுப்பாகவும் வலுவான பதிலடியாகவும் இது உள்ளது. இந்திய அரசாங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி தெரிவித்து வரும் முக்கிய அம்சம் ஒன்று உள்ளது. பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட மோதலில் எந்த மூன்றாம் நாட்டு தலையீடும் இடம்பெறவில்லை என்பதே அது. அந்த மோதல் முடிவுக்கு வந்தது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் நேரடியாக நடத்திய பேச்சுவார்த்தையின் மூலம்தான். இதற்குள் அமெரிக்கா உள்ளிட்ட எந்த வெளிநாட்டு சக்திக்கும் இடைமுக பங்கு இல்லை என்பது வெளிநாட்டு அலுவல்கள் துறை பலமுறை தெளிவாக கூறியதையும் மறக்க முடியாது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் முடிவுக்கு வந்தது தொடர்பாக அமெரிக்காவுக்கு நன்றி கூற வேண்டுமா என ஜெர்மனியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ஜெய்சங்கர், இந்த மோதல் முடிவுக்கு வந்தது இரு நாடுகளின் இராணுவ தளபதிகளுக்கிடையேயான நேரடி தொடர்பின் மூலம்தான். அந்த நாளில் காலை வேளையில் நாங்கள் பாகிஸ்தானின் முக்கிய இலக்குகளை தாக்கினோம், மேலும் அவர்களது வான் பாதுகாப்பு அமைப்பையும் செயலிழக்க செய்தோம். இந்த தாக்குதல்களின் பின்னணியில் தான் பாகிஸ்தான் மோதலை நிறுத்த தயாராக உள்ளோம் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்தது என அவர் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் மோதல் நிறுத்தப்பட்டதற்கு அமெரிக்கா காரணமா இல்லையா? உண்மையில் அதை முடித்து வைத்தது இந்திய ராணுவமே ஆகும். அந்த வெற்றிக்கு புகழும் நன்றியும் அவர்களுக்கே சொந்தமானவை.